So dear student, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டோம், செகண்ட் பார்ட்டு ஓகேவா. இது சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஒரு எ பர்சன் சோல்டு ரேடியோ 10% லாஸ், 10% லாஸில் சேல் பண்ணியிருந்தால் ஷுட் ஹவ் சோல்டு அட் 90%. அண்டு இஃப் யூ ஹேட் சோல்டு 210 மோர், ஆல்ரெடி அவர் சேல் பண்ணதை விட 210 அதிகமாக சேல் பண்ணியிருந்தால் 4% கெயின் வந்திருக்கும், விச் மீன்ஸ் 104% சேல் பண்ணியிருப்பார் ஓகேவா. இந்த 210 மோர் தென் லெஸ் தென் டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த 90%க்கும் 104%க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தான் 210 rupees. 14% ஆஃப் த வேல்யூ தான் 210. ஓகே, ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? therefore காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ how much per 100? how much per 100? இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 15 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1500. ஓகே, மோர் தென் லெஸ் தென் டிஃபரன்ஸ் தானே எடுப்போம். நெக்ஸ்ட்டு, எ மேன் சோல்டு ஆர்டிக்கல் 5% ப்ராஃபிட். இஃப் யூ ஹேட் பாட் இட் 10% லெஸ், சோல்டு 36 மோர், would have been 20% ப்ராஃபிட். இதில் 2 பாசிபிள் இருக்குது. ஒன் இஸ், I take case number 1 and case number 2. காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ 100, காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ 100ன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் சோல்டு அட் 5% ப்ராஃபிட், 105. சேம் ஆர்டிக்கல் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ ஆட் பாட் 10% லெஸ், அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தா காஸ்ட் ப்ரைஸ் 100, 10% லெஸ், ஸோ -10, 90. பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் 90. ஓகே, அண்டு பர்ச்சேஸ் பண்ணதை விட சோல்டு 36 மோர், would have been 20% ப்ராஃபிட். பர்ச்சேஸ் பண்ணது 90 இருந்தால் அதில் 20% ப்ராஃபிட் how much வரும்? 18. ஸோ would have sold at 108%. இந்த போத் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் how much actually? 3%. அந்த 3% ஆஃப் த வேல்யூ தான் ₹36 மோர். ஓகே, ஸோ இந்த 3% ஆஃப் த வேல்யூ 36ன்னு எடுத்துட்டு வாட் த காஸ்ட் ப்ரைஸ்? காஸ்ட் ப்ரைஸ் how much per 100? ஸோ சால்வ் பண்ணுங்கள், 1200 ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு, எ மேன் பாட் 2 ஆர்டிக்கல் 3200, ஒன் சோல்டு 20% ப்ராஃபிட், ஸோ 125%. another one sold 25% loss, so 75%. but selling price of the each article was same. what is the cost price of the first article? so first one 3200 divided into 2 part, cost price of first one and the cost price of second one. assuming x, y or ab anything எடுத்துக்கலாம். ஸோ assuming abன்னு வச்சுப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 20% ப்ராஃபிட், ஸோ 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன் ஈக்குவல் டு 70, பிகாஸ் 20% லாஸ் இல்லையா, 70% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஒன். 20% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணதும் 20% லாஸில் சேல் பண்ணது போத் செல்லிங் ப்ரைஸ் ஆர் சேம். ஓகே, இது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும், லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. ஸோ 75 அண்டு 25 கேன்சல் பண்ணுங்கன்னா 325 சார் 525 சார், ஸோ 3:5. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல் 3:5. இப்போ டேரெக்டாக 5 பார்ட்டு தான், ஐ மீன் 8 பார்ட்டு தான். ஸோ டோட்டல் 8 பார்ட்டு தான் 3200. ஓகே, ஸோ 1 பார்ட் எடுத்துட்டிங்கன்னா 400 வருமா. கொஸ்டின், வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்டிகல்? ஃபஸ்ட் ஆர்டிகல் மீன்ஸ் ஏதான ஃபஸ்ட் ஆர்டிகல். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன் 3 into 3, ஸோ 1200. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் 3 into 400. ஓகே, செகண்ட் ஒன் கேட்டிருந்தால் 5 into 400 யூஸ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, A sells bicycle to B 20% profit.
and B sales to C 25% profit, C pay for it 2250, then what is the cost price of A? So cost price of A, take 100, C, cost price of A, so let it be 100. Okay, A sales to B 20% profit, 20% of 100, 20 only. So A sales to B 120. What is the cost price of B now? 120. And B sales to C 20% profit. 120 ல 25% how much வரும்? 20% னா 1/4 தான் வரும் இல்லையா? So plus 30. Profit சொல்லியிருந்தா plus பண்ணணும், loss சொல்லியிருந்தா minus பண்ணணும். So cost price of C 150. Cost price of A 100 எடுத்துட்டா C pay for it 150. But actually how much C pay for it? 2250. So இந்த 150 தான் 2250. Therefore cost price of A how much per 100. Okay, so 0 cancel பண்ணுங்க. 115 sir, 15 sir வருமா? So answer is 1500. Okay வா? Next, A bought certain quantity of oranges, total cost 1200, sold 1/3 20% loss. Overall 10% profit வரணும் அப்படின்னா remaining rest of the oranges remaining what percentage profit ல sale பண்ணணும்? Actually total cost 1200. 1200 ல 1/3 of the value. 1/3 of the value 400. Remaining 2/3 of the value must be 800. Remaining 800 தானே வரும். So first 1/3 of the value 20% loss. So selling price 20% loss means 80% of 1/3 of the value plus remaining what percentage profit ல sale பண்ணு, overall 10% profit வரும். So 10% profit means 110% of 1200. Okay, இது solve பண்ண x ஓட value more than 100 வந்த profit, less than 100 வந்த loss, 100 வந்த no loss no gain வச்சுப்போம். So இது solve பண்ணல, percentage என்ன 20 cut பண்ணிடலாமா? 8 4 sir, that is 32 and 8x. The percentage symbol 20 cut பண்ணிடலாமா? 11 12 sir, 1320. So x value 1000 by 8, 125. X value we get 125, more than 100. So 20% profit. Okay, choice number 4. Suppose 75 வந்திருந்தா 20% loss ன்னு assume பண்ணிக்கணும். 100 வந்திருந்தா no loss no gain meaning. Next, Rajesh sells 1/3 of your particular article, 10% profit. What percentage gain should he sell the remaining 2/3 to make overall 10%, I mean 20% profit on the whole transaction? இங்கே quantity not given. Previous question 1200 rupees ன்னு சொல்லிட்டாங்களே, இங்கே not given. If not given, take 100. Usually நம்ம 100 எடுத்தா 100ல 1/3 of the value decimal வரும் இல்லையா? So take 300. உங்களுக்கு 100 மேட்ச் ஆகலைன்னா 300 போயிடுங்க. இங்கே வர நம்பர் divisible வர மாதிரி பார்த்துங்களேன். So total cost price say 300. 300ல 1/3 how much வரும்? 100. So remaining 2/3 will be 200. So first 1/3 of the value 10% profit. 10% profit means 110% தான் சொல்லணும் இல்லையா? 110% of 100 plus remaining 2/3 what percentage gain? So x percentage of 200, overall 20% profit. So 120% of 300. நம்ம 300 தானே எடுத்தோம். So 300 யூஸ் பண்ணுங்க. This is 110 plus 2x. This will be 20 cut பண்ணிட்டா 360. Okay, so 2x equal to 360 minus 110. 250 வருமா? Therefore x value 125. So x we get 125. So 20% profit.
ஆல்வேஸ் 25% தான் வருமானு அப்படி இல்லைங்க. அக்கார்டிங் டு கொஷின் நம்ம டிசைட் பண்ணுறோம், அவ்வளோதான். மோர் தேன் 100 வந்துருக்கு. ஸோ 25% கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு labeled price of the product 750. It is sold, if it is sold 20% discount and the dealer earn 20% profit, what is the cost price of the particular article? So first labeled price is given 750, labeled price 750. அதில் 20% discount offer பண்ணுறாங்க. 20% of 750 150. So should have sold at 600. ஷாப்கீப்பர் 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி 600 சேல் பண்ணார் இல்லையா, அதுவே 20% ப்ராஃபிட், தட் இஸ் சோல்ட் அட் 20% ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 600, செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் 125. ஸோ இந்த டேட்டா இஸ் ஓவர். செகண்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வேல்யூ 125% of the value the 600. Okay, so cost price how much per 100? Is just cancel பண்ணுங்க. 525 sir, 425 sir, cancel பண்ணுங்க. 120. So answer is 480. 480. Okay, the shopkeeper 20% discount offer பண்ணியும் he gain 25% profit. So selling price 125% தான் 600, cost price how much for 100 அப்படி யூஸ் பண்ணுங்க. Next, shopkeeper sold television 10,000 rupees after giving 20% discount on the labeled price. First number label price find out பண்ணணும் and discount not given would have earned profit 20% on the cost price. What is the cost price of the television set? First of all, labeled price. So labeled price take 100 because we don't know, and discount 20%. So selling price 100, discount 20%. So at 80% of the value the 10,000. Okay, therefore labeled price how much per 100? 100 how much ன்னு பாருங்க. இங்கே 12,500 வரும். சிம்பிளை பண்ண 12,500. Actually what is the labeled price? 12,500. Suppose discount not given, இந்த 20% discount தராமல் இருந்திருந்தா அந்த ஷாப்கீப்பருக்கு 20% ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ ஆக்சுவலி டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணாமல் இருந்தால் ஷாப்கீப்பர் ஷுட் ஹவ் சோல்டு 12,500 at 20% ப்ராஃபிட்டு. ஸோ வாட் இஸ் த மீனிங் நவ்? selling price 125% of the value the 12,500. Okay, therefore cost price how much per 100? Answer also again 10,000. Answer will be 10,000. So in the 10,000 confuse பண்ணிக்கூடாது. அது labeled price. After that there is 20% discount offer பண்ணும்போது 10,000 சேல் பண்ணார். காஸ்ட் ப்ரைஸ் ஆல்சோ 10,000 தான். ஆக்சுவலாக 10,000 ருபீஸ் அது. அதில் 20% ப்ராஃபிட் ஆட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருந்தார். 20% டிஸ்கவுண்ட் தரும்போது 1,000 ருபீஸ் 10,000 ருபீஸ் சேல் பண்ணார் இல்லையா. ஆக்சுவலாக காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 10,000. ஓகே, நெக்ஸ்ட்டு a shopkeeper labeled the price of the article to earn 30% profit on the cost price. Then he sold article by offering 10% on the labeled price, 10% discount on the labeled price. Actual profit percentage how much இருக்கும்? A cost price is unknown. So cost price is unknown. Take 100. Cost price 100, but you want to get 30% profit. Actually now labeled price is 130. And 10% discount, 10% discount on the labeled price. What is the labeled price now? 130. 130 ல 10% discount how much வரும்? 13. So selling price must be 117. Instead of 100, 117 sale பண்ணிருக்காரா? So 17% profit. Above 100. Above 100 வந்த profit, below 100 வந்த loss. Okay, actually 17% தான் profit. நீங்கள் 30 minus 10 20% சொன்னால் அது wrong அது. So next,
article purchased 98,350 and marked up 20%. It was sold discount 10% on the marked up price. What percentage profit? Actually நம்ம என்ன பண்ணோம் இந்த பிளேஸில் 98,350ல 20% ப்ளஸ் பண்ணணும். 20% ப்ளஸ் பண்ணிவிட்டு சம் அமௌண்ட் வரும் இல்லையா, அதில் 10% லெஸ் பண்ணி அகெயின் அதை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலி காஸ்ட் ப்ரைஸ் 98,350 given, right? This equal to 100. அது 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் 100. ஸோ 20% ப்ராஃபிட் மார்க் பண்ணோமா, 100ல் 20% ஆஃப் தி வேல்யூ 20, ஸோ 120 அண்டு அதில் 10% டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ் அந்த 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணும்போது -12, ஸோ 108. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 100 108 சேல் பண்ணி the percentage how much profit வரும், 8% profit. Sometimes we can take the alternate value. Suppose in the case what is the selling price கேட்டிருந்த cost price 100% of the value தான் 98,350 and the selling price is how much for 108. Profit மட்டும் கேட்டிருந்தா how much for 8 ன்னு சால்வ் பண்ண ஆன்சர் வரும். சரியா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அது பாருங்க. நெக்ஸ்ட் ஓவரால் கம்பைண்டாக மிஸ்லீனியஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் அது. சரியா? தேங்க்யூ.